அதுக்கப்புறம் வந்துட்டு தயா மாதா கூடவே இருப்பாங்க. அவங்க கேட்கறாங்க, நீ ஒண்ணுமே கேட்க மாட்டேங்க குரு கிட்ட. இஸ் கம்ப்ளீட்டிங் இஸ் காமதேனு, இஸ் கல்பருக்ஷா, என்ன கேட்டாலும் கிடைக்கும். என்ன கேட்கறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எனக்கு மந்திர தீட்சை கொடுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்து கேட்டு சரி நான் அப்படியே சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு நான் ஏன் வந்து இத்தனை நாள் உங்களுக்கு நான் சொல்லல தெரியுமா உங்களுக்கு? இல்ல, தாய் கூட குழந்தை அழகாதான் பால் கொடுக்கும், அதுக்கு பசி நான் அப்பதான் கொடுக்க முடியும் சொல்லி மந்திர தீட்சையை கொடுத்தாங்க. சுவாமிஜி குருதேவ் கொடுத்த லாஸ்ட் மந்திர தீட்சை எனக்கு தான் அப்படிங்கிறது கேட்டு எனக்கு நான் ரொம்ப பாக்கியசாலி. அப்போ வந்து குருதேவ் கேட்டாங்க, நீ ஏன் படத்துல ஆக்ட் பண்ணக்கூடாது? நான் எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, ஆக்ட் பண்ணேன். எனக்கு என்ன வந்து இல்லை ஆண்டவன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சிருக்கான். அவன் வந்து அவன் வேலை செய்யணும், அது விபூத்தின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டா வந்து ஒரு கார்பெட்ல இருந்து, ஒரு பெயிண்டர்ல இருந்து, ஒரு டெய்லர்ல இருந்து, ஒரு செருப்பு தைக்கிறவங்க கிட்ட இருந்து ஒவ்வொரு வேலை அவன் செய்யணும். பாரு, எனக்கு ஆண்டவன் வந்து இந்த வேலை கொடுத்துருக்கான், சாமியார் நீ ஆக்ட் செய்யணும். இந்த மாதிரி கமர்ஷியல் வேலை, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் இது பண்ணி நீ ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் நான் வந்து யோகானந்தா, பரமஹம்ச யோகானந்தா அவங்களுக்கு இந்த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அந்த புக்கு அது படிக்கும்போது அப்படியே அந்த பாபாஜி அந்த விஷயம் வருது. பாபாஜியோட விஷயம் வந்து லஹரி மகர்ஷியை வந்து பாபாஜி எப்படி ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க, ராணிகட்டுக்கு போவாங்க. போகும்போது லஹரி மகர்ஷிக்கு வந்து லஹரின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது. தூரத்துல பார்த்தா ஒரு 20-22 வயசு பையன் நின்றுட்டு இருக்கான். ஆச்சரியம், என் பின்னால வா அப்படின்னு சொல்றாங்க. லஹரி மகர்ஷி பின்னால போறாங்க. ஒரு கேவ், இந்த இடம் தெரியுமா? தெரியாது. அப்படியே டச் பண்றாங்க. பூர்வஜனம் எல்லாம் தெரியும். அந்த இடத்துல வந்து 200 ஆண்டுகளுக்கு முன்னே லஹரி மகர்ஷி அங்க தபஸ் பண்ணியிருக்காங்க. குருதேவா சொல்லி காலை விடுறாங்க பாபாஜி அப்படின்னு சொல்லி. ஏன் இத்தனை நாள் என்ன விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னுடைய கர்மாக்கள் இருந்தது, ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போதான் அது முடிஞ்சிருக்கு. இப்போ அந்த கிரியா யோகா வந்து மறுபடியும் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் செய்யணும். இந்த கிரியா யோகா சில பேர்கிட்ட மட்டும்தான் இமயமலையில அண்ட் யோகி கிட்ட முனிவர்கிட்ட இருக்கு. அது வந்து இவன் சம்சாரத்தில் பண்றவங்களுக்கும் அது போகணும். அப்புறம் உனக்கு இன்னொரு நான் வந்து சிஷ்யன் அனுப்புறேன், அவருக்கு இன்னொரு சிஷ்யன் அனுப்புறேன். அவன் வந்து நான் வெஸ்ட்டுக்கு அனுப்புறேன். அந்த வெஸ்ட்ல வந்து நிறைய சோர்ஸ் செல்ஃப் ரியலைசேஷன், கிரேவிங் செல்ஃப் ரியலைசேஷன், நான் அங்கே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரெடியா இரு அப்படின்னு சொல்லி லஹரி மகர்ஷி சொல்றாங்க. ஈவினிங் 5:30 அவங்க டிசைபிள்ஸ் லஹரி மகர்ஷியை கூட்டிட்டு போகும்போது அந்த இமயமலையில ஒரு 10 தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய அரண்மனை, ஒரு பேலஸ் அங்க இருக்கு. அவ்வளவு விளக்குகள், உள்ள போனா ஆயிரக்கணக்கான வேலைக்காரங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. லேக்ஸ், ஃபவுண்டன்ஸ், வஜ்ர வைடூரியங்க, ஆச்சரியம். அப்படியே எப்படி இவ்வளவு அரண்மனை எங்க இருக்கு? வாங்க சொல்லி கூட்டு போனா அங்க ஒரு சோழன சிம்மாசனம், அதுக்கு மேல பாபாஜி உட்கார்ந்து இருக்காங்க.